இப்போ மாடலிங் அப்படின்னு பேசும்போது இந்த இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாடல் ஆகணும் அப்படின்னாவே இது நம்ம கொஞ்சம் பணக்காரரா இருந்தா தான் முடியும். இல்ல நமக்கான ஒரு பேக்ரவுண்ட் இருந்தா மட்டும் தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம இதுல அரசியல் பண்ணி கழிச்சு விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு ஒரு பொதுவான ஒரு பார்வை இருந்துட்டே இருக்கு. நீங்க ஏன்னா மிஸ்டர் இந்தியா டைட்டில்ல வின் பண்ணியிருக்கீங்க 2 முறை. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுங்க. இது எந்த அளவுக்கு அரசியல் மிக்க துறை? இதில அரசியல்லாம் பெருசா இல்ல. ஸோ இது என்னன்னா, மாடல் ஆவணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஷைன்டா இருக்கணும். ஏன்னா ஷைன் மீன்ஸ் நம்ம நல்லா க்ரூம்டா இருக்கணும். ம். ஸோ அதுக்கான குவாலிஃபைடான பெர்சனா இருக்கணும். என்னன்னா, அதுக்குன்னு சில கிரைட்டீரியா இருக்கு. ஸோ ஜென்ரலா மாடல்ன்னு சொல்லிட்டு அப்படி போய் நின்ற முடியாது. அழக தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நல்ல க்ரூம்டா, நல்ல ஒரு ஹேர் ஸ்டைலோட, நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரோட, அதாவது நம்மளோட அவுட்லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். நல்ல ஸ்டைலிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ம். ஸோ இது எல்லாமே நெறைய விஷயங்கள் கலந்தது தான் ஒரு மாடல் அண்ட் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. சும்மா ஜஸ்ட் லைக் தட்டா நம்ம வந்து மேக்கப் பண்ணிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு நின்னுட்டா வந்து அது மாடலிங் கிடையாது. இதுதான் நெறைய பேரோட தப்பான ஒரு எண்ணமா எஸ். இருக்கு. பட் அப்படி கிடையாது. ஸோ இத தாண்டி இதுக்குள்ள நெறைய கிரைட்டீரியா விஷயங்கள்லாம் இருக்கு. அது உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வெளியில இருந்து உள்ள வந்த பிறகு தான் அவங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கா உள்ள. நம்ம இது வந்து நெறைய பேர் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோட இருப்பாங்க. ஆனா உள்ள வந்து ஸ்டெப் இன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுக்காக நம்ம எவ்வளவு மெனக்கடணுமான்றதுக்கு அப்புறம் ஸ்டெப் பேக் பண்ணிடுவாங்க. உண்மை. சும்மா ஒரு விஷயம் மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே முடியாது நம்மளாலன்ற மாரி. இதுல பணத்தெல்லாம் தாண்டி ஸோ நம்மள வந்து கான்ஃபிடென்ட்டா வச்சுக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ம். ஃபர்ஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டா வந்து இதுல உள்ள வரணும். என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வாக் பண்ணும்போதோ, ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும் எல்லாருக்கும். இத மாடலிங் பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்டேஜ்ல தான் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பண்ண போறோம். ஸோ ம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நமக்கு கீழ உள்ள ஆடியன்ஸ பார்த்து பயப்படுறதோ, இல்ல வந்து நம்மளே வந்து நர்வஸா நம் ஆ ஆகுறது. ஸோ அதனால வந்து அதுக்கான பிராக்டிஸ் நெறைய நம்ம பண்ணணும். ம். டைரக்ட்டா வந்து ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதோட, நம்ம அதுக்காக கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்லயே கொஞ்சம் என்ன ஒரு 6 மந்த்ஸோ இல்ல 1 இயரோ வந்து நல்ல ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு, அத பத்தி ஒரு நாலேட்ஜ் கெயின் பண்ணிட்டு, ஸோ என்ன உள்ள நடக்கும்? என்ன பண்ணணும்? இதுக்கு நான் தகுதியான ஆளா? இதுக்கு இல்லன்னா நான் என்ன மாரி என்ன தகுதிப்படுத்திக்கலாம்? ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இதுக்கு நான் வந்து கத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ இது மாரிலாம் நம்ம முன்னாடியே பிரிப்பரேஷனோட வந்தோம்னா, இட்ஸ் ஈஸி டூ ஸ்டெப் ம். இன். கண்டிப்பா.